வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் வந்து வளமையாக செய்கிறத விட இன்றைக்கி நான் வந்து வித்தியாசமானது செய்ய போகிறேன். எனக்கு இது வித்தியாசம்தான், உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாருமே வளமையாக டவலில் வந்து சாடி செஞ்சு இப்போ இணையத்தில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. இப்போ வளமையாக அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை செய்யணும் அதுൻ്റെ ஃபைனல் எஃபெக்ட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணும்னு எனக்கும் ஆசை. செய்யன்னு சொல்லி இன்றைக்கி நானும் ஒரு டவல் ஒன்று எடுத்து சரி அதை நான் செஞ்சு பார்ப்போம். உண்மையாகவே அதில் சொன்ன மாதிரி சாடி வெறுதா இல்லாட்டி சொதப்புதான்னு சொல்லி நான் செஞ்சு பார்க்க ஆசைப்பட்டேன். அதனால நான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறேன். வாங்க நீங்களும் சேர்ந்து என்னோட பாருங்க. நான் வந்து ஒரு சின்ன சைஸ்லாம் செஞ்சு பார்க்க போகிறேன். ஒரு சின்ன சதுரமான ஒரு டவல் எடுத்து அது நடுவில் வந்து நான் ஒரு சின்ன வட்டம் மாதிரி வரேன். ஏன்னு சொன்னால் இப்போ சாடியில் மண் போட்டு தண்ணி ஊற்றிக்க வந்து அந்த மேலதிக தண்ணி வந்து கீழே வடிஞ்சோடக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்காக தான் நான் அந்த நடுவில் ஒரு துளை ஒன்று போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த டவலை நான் ஒரு தண்ணிக்குள்ளே நல்லா அலம்புறேன். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் டிரெக்டாக சீமெண்ட்டில் போடுறத விட அந்த தண்ணியில் போடைக்க அந்த சீமெண்ட்டை வந்து அந்த பற்றி பிடிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் முதல்ல நான் வந்து இதை தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா அலசி எடுக்கிறேன். இதை நாங்கள் இப்போ பிழிஞ்சிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சீமெண்ட் எடுத்து நாங்கள் கரைச்சி வைப்போம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ சீமெண்ட் காணும். சீமெண்ட்டும் தண்ணியும் கலக்கும்போது தண்ணி அதிகமாக ஊற்றாமல் ஓரளவுக்கு சீமெண்ட்டின் தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் அந்த கலவையை வந்து தயார் செய்ய வேணும். சீமெண்ட்டை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்க வேணும். இப்போ வந்து நான் அந்த டவல் போடுறதுக்குரிய ஒரு செட்டப்பை செய்ய போகிறேன். அதாவது எனக்கு கொஞ்சம் ஒரு நீளப்பாங்கான ஒரு சாடி தேவை என்பதால் நான் எங்களை வீட்டில் உள்ள ஒரு புட்டு மூடியை ஒன்று எடுத்துருக்கிறேன். எங்கள் டவலை வந்து அதுக்கு மேலே நாங்கள் டிரெக்டாக போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒட்டுப்பட்டுடும். சீமெண்ட் பாவஜி அந்த டவல் வந்து அதோட ஒட்டுப்பட்டுடும். அதுக்காக நான் அந்த புட்டு மூடிக்கு மேலே ஒரு பொலித்தீன் பேக் கொண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அந்த சீமெண்ட்டில் நினைச்சு எடுத்த டவலை நான் போட போகிறேன். என்னென்னு சொன்னால் நான் கையால் அந்த சீமெண்ட்டை மிக்ஸ் பண்ணுறேன். என்னோடய ப்ரொஃபஷ்னலாக அந்த கலக்கிற டூல்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. இப்போ தொடர்ந்து செய்யும்போது அதுக்குரிய டூல்ஸ்களை நாங்கள் வாங்கி வச்சுருக்க வேணும். இப்போ வந்து நான் அந்த டவலை வந்து அந்த சீமெண்ட்டுக்குள்ளே போட்டு நல்லா அந்த டவலில் எல்லா இடமும் சீராக அந்த சீமெண்ட்டு படிகிற மாதிரி எல்லாத்தையும் படிவாக மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் நினச்செடுத்த அந்த டவலை வந்து அந்த புட்டு மூடிக்கு மேலே நான் போட போகிறேன். அந்த துளை வந்து நடுவில் வார மாதிரி அதை நான் சுட்டு வர அந்த சுருக்குகளை வந்து கைகளால் நீட்டாக எடுத்து விடுறேன்.
இது காஞ்ச அப்புறம் வந்து இதன் அமைப்பில் நாங்கள் எந்த மாற்றமும் செய்யலாது. அதனால் இது ஈரமாக இருக்கும்போதே எங்களுக்கு என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தை நாங்கள் நீட்டாக செட் பண்ணிக்கொள்ள வேணும். இது நான் செய்கிற 2வது சாடி. முதல் சாடியை வந்து நான் செட் பண்ணிட்டேன். இது 2வது சாடிக்குரிய செட்டிங்ஸ். ஓகே, இப்போ செஞ்ச 2யும் வந்து நான் வெயிலத்தில் காய விட்டுருக்குறேன். இது நல்லா காயட்டுக்கும். இது நல்லா காஞ்ச அப்புறம் இதில் கலர் வந்து ஒரு வெள்ளையாக மாறிடும். நான் இடைக்கிட்ட வந்து நான் தண்ணி தெளிச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விரட்டுமன்றதுக்காக இடைக்கிட்ட வந்து தண்ணி தெளிச்சிருக்கிறேன். இப்போ நான் கலட்ட போகிறேன். நாங்கள் வந்து இடைக்காய் வந்து பொலித்தீன் பேக் வச்சதால் அதோட ஒட்டாமல் இலகுவாக கலரக்கூடியதாக உள்ளது. ஓகே, இப்போ இந்த சாடி வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் என்ன ஒரு வேலை செய்ய போகிறேன் என்னென்னு சொன்னால், என்ன முறுக்கா வந்து நான் ஒரு கோட் வந்து சிமெண்ட் கோட் கொடுக்க போகிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். சீமெண்ட்டை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி நான் ப்ரெஷ்ஷால் தொட்டு பூசுகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த இது வந்து நாங்கள் பாவிச்சது வந்து பேஸ் வந்து டவல்னானே, அதனால் இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக வரத்துக்காக நான் வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுக்குறேன். சீமெண்ட்டால் ஒரு ஃபஸ்ட் லேயர் மாதிரி கொடுக்குறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் உறுதியாக இருக்கும். ஓகே, இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் லேயர் கொடுத்துட்டேன். இப்போ முதல் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய எல்லா சாடியும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இத்தனை சாடி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. 1 2 3 3 3 3 3 3 4. ஓகே, 4 சாடி செஞ்சு வச்சுருக்கிறேன். எனக்கு இது செய்யும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதோட அவுட்புட் பார்க்க இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு வந்து இனி பெயிண்டிங் வேலை செய்யணும். பெயிண்டிங் வேலை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவரை ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட மைட்ரை என்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.